ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் சூப்பராக ஒர்க் ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு நான் என்னோட மெம்பர்ஷிப்லும் லெவல்ஸும் கொடுத்துருந்துருப்பேன். என்ன லெவல்ஸ் அப்படின்னா, லைக் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கும்போது வெயிட் பண்ணுங்க, க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் போகலான்ட்டு ஃபர்ஸ்ட் என்னோட மெம்பர்ஷிப் குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அகைன் வந்து நான் லோ டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது பையிங்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்கல, இந்த இடத்துல நமக்கு செல்லிங்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்தது. அப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், ட்ரேட் போகாதீங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் ஒரு ஒரு 10:45 நான் ஒரு செல்லிங் ட்ரேட் கொடுத்துருப்பேன். அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அகைன் ரீட்ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஃபால் ஆகும்னு கொடுத்துருப்போம். சேம் தான் என்னோட லெவலும் இன்னைக்கு நான் சேமா இங்கே தான் எடுத்திருந்தேன். ஓகே. இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே தான் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். பிரேக் அவுட் ரீட்ரெஸ்ட் கான்செப்ட் அந்த ஹைல இருந்து இந்த இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, லைக் மார்க்கெட் ஹை அப்படின்னா இந்த கான்செப்ட் இங்க இருந்து மார்க்கெட் எனக்கு ரிவர்சல் கொடுத்து அங்கதான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். அந்த ஹை நான் வச்சிருந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் டார்கெட் வச்சிருந்தேன். டைரக்ட்டா 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எனக்கு ஒரு பிரேக் அவுட் குடுத்திருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. க்ளோஸ் அண்ட் கிராஸ் டைரக்ட்டா செல்லிங்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்திருக்கும். அதால தான் டார்கெட் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நான் வந்து நியர்பை ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்போம். 300 டூ 280 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ்ல கேப்சர் பண்ணியிருப்போம். நான் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டுமே நான் குடுத்திருப்பேன். செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். பிரைஸ் ஆக்ஷன் நீங்க ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரியும். உங்களுக்கு சார்ட்லாம் ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ண தெரியும்னா நீங்க மெம்பர்ஷிப்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல சார்ட்ஸ் கொடுத்துருவோம். கால்ஸ் அக்கௌண்ட் அனே எங்க சைட்ல இருந்து பண்றது கிடையாது. ஓகேங்களா? அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுதான் நம்ம பார்க்கலாம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ண சொல்லுங்க. ஜஸ்ட் டெய்லியுமே வீடியோஸை பார்க்க, ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க நான் அன்னைக்கு என்னென்ன லெவல்ஸ் கொடுத்தனோ எக்ஸாக்ட் அங்கவே ரியாக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல இன்னைக்கு நான் வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல பர்ஃபெக்டாக நீங்கள் ஒர்க் ஆயிருக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் ஸ்ட்ராங் புட் ஆப்ஷன் சைட் போயிருப்பேன். என்னோட மெம்பர்ஷிப்லையும் அதை வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே. இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இப்போ நாளைக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மார்க்கெட் மேபி நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா, இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 1.5 ஹவர்ஸில் இந்த ஹையை கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஹைல போயிடும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 56,286 நாளைக்கு ஒரு க்ரூஷியல் ஜோனா ஆக்ட் ஆகும். அது ஓகே ப்ரோ. இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு செல்லிங் எங்க போகும் அப்படின்னா, இப்போ மேபி நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நமக்கு ஃபுல்லா கன்சாலிடேஷன் எடுக்குது. இங்கவே கன்சாலிடேஷன் எடுக்கணும். 56,268 வந்து நமக்கு இங்க இருந்து நமக்கு ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து அகைன் ஃபாலோ ஆகும். இங்க இருந்து நம்ம செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் இங்க வந்து நம்ம செல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, பையிங் எங்க போகணும் இப்போ? ட்ரெண்ட் பாருங்களேன். இப்போ நமக்கு கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ நமக்கு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டே கிடையாது. நீங்க இந்த ஹைல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹையை கூட மார்க்கெட் வந்து கட் ஆயிருக்காது, ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹையை கட் பண்ணிருக்காது, ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு. இந்த ஹையை கட் பண்ணல, அகைன் இந்த ஹையை கட் பண்ணல, இந்த ஹை கட் பண்ணல, இந்த ஹை கட் பண்ணல. இப்போ அகைன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹை போயிட்டு லோ வந்திருக்கு. இப்போ மேபி நாளைக்கு ஒரு கன்சால்டேஷன் எடுத்து இந்த லோ இருக்கு பாத்தீங்களா. ஒன் செகண்ட், சாரி, நான் திருப்பி ரீட்ரா பண்றேன். மேபி இது புரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹை லோ இது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவாங்க. இங்க ஹை அகைன் லோ, திருப்பி நமக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட், இங்க பிரேக் அவுட் கொடுத்தாலும் எடுக்காதீங்க, ஏன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்டா முடிஞ்சு திருப்பி பேட்டர்னுக்குள்ள போயிடும். அகைன் மார்க்கெட் திருப்பி இந்த 56,268 ஜோன் கிட்ட வருதுன்னா இங்க இருந்து தாராளமா நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் ஷார்ட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த 56,515 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப் சைட்ல போச்சுனான சினாரியோ. ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, நீங்க நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் கால் ஆப்ஷன்ல வச்சிருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ கரெக்டா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்க, ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குல்ல. இப்போ நம்ம டைரக்டா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போனீங்கன்னா நீங்க ஆவரேஜ் பண்ணுவீங்க. ஆவரேஜ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஆவரேஜ்லாம் பண்ணாதீங்க. டீசெண்டா ட்ரேட் வந்து பார்த்து, ஏன்னா மொமெண்டம் புட் ஆப்ஷன்ல இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் செல்லிங்ல இருக்காங்க. ஓ லைக் ஓஐடேட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னும் போது ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு இந்த பாயிண்ட்டை கட் ஆச்சுன்னா மட்டும்தான் அப் ட்ரெண்ட் போகணும். அது வரைக்கும் நீங்க டவுன் ட்ரெண்டே தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ப்ரோ அது ஓகே. இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல கட் ஆச்சுன்னா எங்க நம்ம எக்ஸிட் பண்ணலாம்? இந்த 55,994 நான் சொல்ற லெவல் எல்லாமே அக்யூரேட்டா ஒரு 90% ஒர்க் ஆகும். ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மூவ் ஆகும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க லெவல்ஸ பார்த்துக்கோங்க. இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நான் ஒரு 5 இயர்ஸா பிரைஸ் ஆக்ஷன மட்டும் தான் ஃபாலோ பண்றேன்.
வேற எந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ண எஸ்எம்சி நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், சிபிஆர் லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணது கிடையாது. ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். எந்த கன்ஃபர்மேஷன் கிடையாது, ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் தான். லைக் இன்ட்ராடேக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன் வச்சு எடுப்போம். ஓகே, இப்போ அகைன் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த லோவில் பிரேக் அவுட் ஆகுனா லைக் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி ஃபாலோ ஆகும். ஓகே ஃபைன், மொமெண்டம்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வியூ என்னன்னா 55,994 உடைக்குதுன்னா ஹியூஜ் ஃபால் ஆகும் மார்க்கெட் வந்து. இந்த 55,882 வரைக்குமே பாசிபிள் ஹையாக இருக்கு. ஏன்னா இன்பிட்வீனில் எந்த இடத்துலையுமே பெரிய பெரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஹியூஜாக நமக்கு பிரேக் அவுட் ஆகுனா மார்க்கெட் வந்து ஃப்ரீயாக எவ்வளோ ஃபால் ஆகும் அப்படின்னா, இந்த ஹைலேருந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்களேன். நமக்கு ஈஸியாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து தாராளமாக மார்க்கெட் ஃபால் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ என்னன்னா நல்ல ட்ரெண்ட் வந்து மொமெண்டம் டவுன் கொடுத்துச்சுலாம் எக்ஸ்பைரி எனக்கு ட்ரெண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகும். இப்போ அந்த ₹1 2 ப்ரீமியம் இப்போ அந்த ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த ப்ரீமியம் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு மெல்ட் பண்ண பார்ப்பாங்க. இப்போ இப்படி நமக்கு இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடேலேருந்து நமக்கு வெட்னஸ்டே வரைக்கும் ஒரே ட்ரெண்டாக இருக்குன்னா, எக்ஸ்பைரி எனக்கு ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட்ல போகும். மேபி இது எக்ஸ்பைரி ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் தெரியும். அது நீங்க எல்லா எக்ஸ்பைரி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி லைவ் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நிஃப்டி புரிஞ்சிருக்கும், பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துலாம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா சேம் தான். இப்போ இதுவுமே ட்ரெண்ட் வந்து அகைன்ஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. நான் அந்த லெவலும் கொடுத்துருப்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் மார்னிங் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்னன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஏன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி நமக்கு வியூ இருந்தது. ஆனால் இந்த இப்போ நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் டீச் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஒரு ட்ரெண்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம், டவுன் ட்ரெண்டாக மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணுற வரைக்கும் அது வந்து நமக்கு அப் ட்ரெண்டாக மாறாது. அது என்னதான் நமக்கு பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்தாலும். இது டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கான்செப்ட்டும் தெரியும். டவுன் ட்ரெண்டை இது மேபி கோர்ஸ் அட்டன் பண்ணுறவங்க இதுக்கான ரிப்ளை ஆன்சர் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் செஷனில். டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிரேக் அவுட் கொடுத்தோன்னே வாங்கிப்போம். ஆனால் இந்த ப்ரீவியஸோட ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம வந்து ட்ரெண்டுக்கு அது பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவோம். மேபி அது அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே கான்செப்ட் தான். ஆனால் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கலான்னு வெயிட் பண்ணால் நான் கொடுக்கல. இந்த இடத்துல திருப்பி ரிவர்சல் ஆச்சு. நான் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா நிஃப்டியோட மூவ் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி நல்லா இருந்தது மூவ். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு என்னன்னா இந்த 24,007 இப்போ நிஃப்டி வியூ இன்னும் கிளியரா இருக்கு. நான் சொல்லியிருப்பேன் பிஃபோர் நிஃப்டி வியூ கரெக்டா இல்லைன்ற ஒரு 2-3 வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ 24,737 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் என்ன ஆகணும், இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் 24,737 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ சப்போர்ட் என்னன்னா நமக்கு இந்த 24,520 தான் நமக்கு இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இப்போ நடக்கிற சப்போர்ட் ஜோன் மார்க்கெட்ல. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் பிகினரா இருக்கீங்கன்னா நிஃப்டியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டும் பேங்க் நிஃப்டி போங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட வாலடைல் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் அதிகமாகவும் கேப்சரும் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி லாஸும் ஆகும். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணணும் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும். அப்போ லாட் சைஸ் கம்மியாக பண்ணாதான் செட் ஆகும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஸ்லோவாக தான் கிராஜுவலாக லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு பர் டேக்கு ஒரு 15,000 10,000 அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணியிருப்போம். அதெல்லாம் மொமெண்டம் இருக்கனால எடுத்துக்கலாம். மொமெண்டம் இல்லாதனால அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? ஃபைன். இதுதான் லெவல்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களான்னு ஒரு வியூ என்னன்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் எங்கேஜாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ட்ரேடிங்கை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.